இன்றைய முக்கிய செய்திகள். அமெரிக்க வரி விதிப்புக்கு எதிராக சீனாவுடன் கைகோர்ப்பதா? ஆபத்தை விளைவிக்கும் முடிவு என காங்கிரஸ் எச்சரிக்கை. கல்விக்கு கோயில் நிதியை பயன்படுத்துவதில் என்ன தவறு என உச்சநீதிமன்றம் கேள்வி. கோயில் நிலத்தை குத்தகைக்கு விடுவதை எதிர்த்த மனு தள்ளுபடி. தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க வெளிநாட்டு நிறுவனங்கள் ஆர்வம். 10 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்பட்டுள்ளதாக ஸ்டாலின் பெருமிதம். மகாராஷ்டிராவில் மீண்டும் வெடித்தது மராத்தா இடஒதுக்கீடு போராட்டம். மும்பையில் உண்ணாவிரதத்தை தொடங்கினார் மனோஜ் ஜாரங்கே. வணக்கம். அமெரிக்காவுக்கு எதிராக சீனாவுடன் கைகோர்க்கும் பிரதமர் திரு மோடியின் செயல் ஆபத்தை விளைவிக்கும் என்று காங்கிரஸ் எச்சரித்துள்ளது. இந்தியா ஜப்பான் 15வது உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள 2 நாள் பயணமாக டோக்கியோ சென்றுள்ள திரு மோடி இந்தியா ஜப்பான் பொருளாதார மன்றத்தில் உரையாற்றிய போது இந்தியாவின் வளர்ச்சி பாதையில் ஜப்பான் எப்போதும் முக்கிய கூட்டாளியாக இருப்பதாக கூறினார். மெட்ரோ ரயில் முதல் உற்பத்தி துறை வரை இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதாக தெரிவித்தவர், ஜப்பானின் தொழில்நுட்பமும் இந்தியாவின் திறமையும் இணைந்து மிகப்பெரிய கூட்டாண்மையை ஏற்படுத்த முடியும் என்றார். வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களான செயற்கை நுண்ணறிவு, செமிகண்டக்டர், குவாண்டம் கணினி, உயிரி தொழில்நுட்பம், விண்வெளி ஆகியவற்றில் இந்தியா மிகச் சவாலான லட்சிய முயற்சிகளை எடுத்து வருவதாக பிரதமர் கூறினார். பாதுகாப்பு மற்றும் விண்வெளி துறைகள் தனியாருக்கு திறந்து விடப்பட்டுள்ள நிலையில் அணுசக்தி துறையும் தனியார் மயமாக்கப்பட உள்ளதாக திரு மோடி தெரிவித்தார். இந்தியா and Japan's partnership is strategic and smart, powered by economic logic. We have turned shared interest into shared prosperity. India is the springboard for Japanese businesses to the global south. Together, we will shape the Asian century for stability, growth and prosperity. ஜப்பான் சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு நாளை மறுநாள் சீனா செல்லும் திரு மோடி இருதரப்பு உறவு மற்றும் வர்த்தகம் குறித்து அதிபர் ஜி ஜின்பிங்குடன் ஆலோசனை நடத்துகிறார். இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா 50% வரி விதித்துள்ள சூழலில் 7 ஆண்டுகளுக்கு பிறகு திரு மோடி சீனா செல்வதால் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இந்நிலையில் கடந்த மார்ச் மாதம் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவுக்கு ஜி ஜின்பிங் எழுதிய ரகசிய கடிதமே இதற்கு காரணம் என்று கூறப்படுகிறது. அந்த கடிதத்தில் அமெரிக்காவின் வரி விதிப்புக்கு எதிராக இந்தியாவும் சீனாவும் கைகோர்க்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டதுடன் எல்லை பிரச்சனைகள் குறித்து பேசி தீர்த்துக் கொள்ளலாம் என்றும் குறிப்பிட்டிருந்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதைத் தொடர்ந்தே வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கரின் சீன பயணமும் சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யியின் இந்திய பயணமும் அமைந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனிடையே திரு மோடி சீனா செல்வதை விமர்சித்துள்ள காங்கிரஸ் சீனாவுடனான உறவை இயல்பாக்க இந்தியா கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. இதன் மூலம் சீனாவுக்குத்தான் ஆதாயம் என்று கூறியுள்ள அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு ஜெய்ராம் ரமேஷ், இந்தியா அமெரிக்கா உறவில் ஏற்பட்டுள்ள பின்னடைவை பயன்படுத்திக் கொள்ள சீனா முனைவதாக குற்றம் சாட்டியுள்ளார். அண்மையில் இந்தியா பாகிஸ்தான் இடையே சண்டை நடந்தபோது பாகிஸ்தான் பக்கம் சீனா நின்றதை சுட்டிக்காட்டியுள்ளவர், லடாக் பிரச்சினை தீர்க்கப்படாத நிலையில் சீனாவுடனான உறவு அபாயகரமானது என்று எச்சரித்துள்ளார். கோயில் நிதியை கல்விக்காக பயன்படுத்துவதில் என்ன தவறு என்று கேள்வி எழுப்பிய உச்சநீதிமன்றம் கல்லூரிக்காக கோயில் நிலத்தை குத்தகைக்கு விடுவதற்கு எதிரான மனுவை தள்ளுபடி செய்தது. சென்னை மயிலை கபாலீஸ்வரர் கோயில் சார்பில் கொளத்தூர் சோமநாதர் கோயில் நிலத்தில் கல்லூரி அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் TR ரமேஷ் என்பவர் வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் கோயில் நிலத்தில் கட்டடம் கட்டுவது தொடர்பாக இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் வெளியிட்ட அறிவிப்பாணையை ரத்து செய்ய மறுத்துவிட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் ரமேஷ் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு நீதிபதி திரு விக்ரம்நாத் தலைமையிலான அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த வழக்கை தொடுக்க என்ன முகாந்திரம் உள்ளது என்று மனுதாரரிடம் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த ரமேஷ், குறைந்த வாடகைக்கு குத்தகை விடப்பட்டுள்ளதால் கோயிலுக்கு இழப்பு ஏற்படுவதாக கூறினார். கோயில் நிதியை கல்லூரிக்காக பயன்படுத்துவதால் கல்லூரி கட்டடம் கட்ட அளித்த அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என்று அவர் கோரிக்கை வைத்தார். அறநிலையத்துறை தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் திரு சண்முக சுந்தரம், அரசு சிறப்பு வழக்கறிஞர் திரு அருண் நடராஜன் ஆகியோர் சோமநாதர் ஆலயத்திற்கு குறிப்பிட்ட இடத்திற்கான வாடகையாக 3,19,000 ரூபாயை இந்து சமய அறநிலையத்துறை கோயிலுக்கு வழங்கி வருவதாகவும் இலவசமாக அந்த நிலத்தை பயன்படுத்தவில்லை என்றும் தெரிவித்தனர். இருதரப்பு வாத
வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் மாணவர்களின் எதிர்காலத்துக்காக கல்லூரிக்கான கட்டமைப்பை தான் இந்து சமய அறநிலையத்துறை ஏற்படுத்துகிறது என்றும் அதற்காகத்தான் நிதியை பயன்படுத்துகிறது என்றும் சுட்டிக்காட்டினர். கல்விக்காக கல்லூரி கட்டுவதிலோ அல்லது நிதியை பயன்படுத்துவதிலோ என்ன தவறு இருக்கிறது என்று வினவிய நீதிபதிகள் கோயிலுக்கு அதிகமாக வருமானம் வரும் ஒரு முறையாக இது உள்ளது என்றும் கூறினர். கோயில் நிலத்தில் கல்லூரி கட்டப்படுவது அந்த பகுதியில் உள்ள மாணவர்களின் உயர்கல்வி பயில உதவியாக இருக்கும் என்றும் சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் இந்த வழக்கை தொடர தனி நபருக்கு எந்த முகாந்திரமும் அதிகாரமும் இல்லை என்று கூறி மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். சோமநாத சுவாமி திருக்கோயிலில் இது வாடகைக்கு அமைக்கப்படுற கல்லூரி கட்டடம் சோமநாத சுவாமி திருக்கோயிலுக்கு மாதத்துக்கு 3,19,000 வாடகை வரப்போகுது. இது கோயில் நன்மைக்கு தான் இந்த வாடகை ஒப்பந்தம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ரெண்டாவது, காலேஜ் அமைக்கிறது அங்கே இருக்கிற மக்களுக்கு, பொதுமக்களுக்கு இது நன்மை பயவைக்கும். அதனால இதை தடை செய்யப்பட முடியாது. கொளத்தூர் சோமநாத சுவாமி கோயில் நிலத்தில் இந்த ஆண்டு ஜனவரியில் தொடங்கிய கல்லூரி கட்டுமான பணி வரும் டிசம்பர் மாதம் முடிவடையும் என்று வழக்கறிஞர் திரு அருண் நடராஜன் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி அமைந்த பிறகு 10 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை திருவான்மியூரில் திமுக சட்டத்துறை செயலாளரும் எம்பியுமான திரு என்.ஆர். இளங்கோ இல்ல திருமண விழாவில் அவர் கலந்து கொண்டார். அப்போது பேசிய திரு ஸ்டாலின், சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த விவகாரத்தில் பீகாரின் நிலைமை தமிழ்நாட்டில் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியிருப்பதாக கூறினார். தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி அமைந்த பிறகு வெளிநாடுகளிலிருந்து அதிக முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நாளைய தினம் நான் ஜெர்மனி, இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கு ஒரு கால பயணமாக நான் மேற்கொள்ளவிருக்கிறேன். நம்ம திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு இதுவரை சுமார் 10 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான தொழில்களை நாம் ஈர்த்திருக்கிறோம். இதுக்கான என்னுடைய வெளிநாட்டு பயணங்களின் போது முதலீட்டாளர்களும் தொழில் நிறுவனங்களும் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய மனப்பூர்வமாக ஆர்வம் காட்டுவதை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். தனது லண்டன் பயணத்தின் போது ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் தந்தை பெரியாரின் படத்தை திறந்து வைக்க உள்ளதாக திரு ஸ்டாலின் கூறினார். தந்தை பெரியார் தமிழ்நாட்டில் பிறந்து தமிழில் பேசி எழுதியிருந்தாலும் அவருடைய சிந்தனைகள் இந்த உலகத்திற்கானது மற்றும் அனைவருக்கும் பொதுவானது என்று முதலமைச்சர் குறிப்பிட்டார். அப்படிப்பட்ட அறிவு மேதை அடையாளம் காணப்பட்டு அங்கீகரிக்கப்படுவது நம்முடைய தமிழ்நாட்டுக்கு பெருமை என்றும் திரு ஸ்டாலின் தெரிவித்தார். மராத்தா மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கும் வரை போராட்டம் தொடரும் என்று உண்ணாவிரதத்தை தொடங்கியுள்ள போராட்டக்குழு தலைவர் திரு மனோஜ் ஜாரங்கே தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா அரசியலில் ஆதிக்கம் செலுத்தி வரும் மராத்தா இன மக்கள் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் இதர பிற்படுத்தப்பட்டோர் பிரிவில் இடஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தி நீண்ட காலமாக போராடி வருகின்றனர். இந்நிலையில் அவர்களுக்கு 16% இடஒதுக்கீடு வழங்கி மகாராஷ்டிரா அரசு 2018ஆம் ஆண்டு சட்டம் நிறைவேற்றியது. இதை 12% மும்பை உயர்நீதிமன்றம் குறைத்தது. ஆனால் 50% இடஒதுக்கீட்டை மீறிவிட்டதாகவும் முறையான கணக்கெடுப்பு நடத்தாமல் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டதாகவும் கூறி உச்சநீதிமன்றம் மராத்தா இடஒதுக்கீட்டை ரத்து செய்தது. இதையடுத்து மராத்தா இடஒதுக்கீட்டு போராட்டங்கள் மீண்டும் வலுப்பெற தொடங்கின. கடந்த ஆண்டு மீண்டும் திரு மனோஜ் ஜாரங்கே உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டார். அப்போது இடஒதுக்கீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என திரு பட்னவிஸ் தலைமையிலான அரசு உறுதியளித்தது. ஓராண்டுக்கு பிறகும் கோரிக்கை நிறைவேறாததால் மும்பை ஆசாத் மைதானத்தில் இன்று மீண்டும் உண்ணாவிரத போராட்டத்தை திரு மனோஜ் ஜாரங்கே தொடங்கியுள்ளார். இந்த முறை கோரிக்கை நிறைவேறும் வரை மும்பையை விட்டு வெளியேற போவதில்லை என்று அவர் கூறியுள்ளார். உயிர் போனாலும் கோரிக்கை நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என்று திரு மனோஜ் ஜாரங்கே தெரிவித்துள்ளார். அவரது போராட்டத்திற்கு ஆதரவாக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து மராத்தா வகுப்பினர் மும்பை நோக்கி வந்த வண்ணம் உள்ளனர். இதனால் ஆசாத் மைதானம் அமைந்துள்ள பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. உத்தராகண்டில் மேகவெடிப்பால் ஏற்பட்ட கனமழை மற்றும் நிலச்சரிவில் 40 குடும்பங்கள் புதைந்ததாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. அம்மாநிலத்தின் ருத்ரபிரயாக் மாவட்டத்தில் மேகவெடிப்பு ஏற்பட்டதில் பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதில் 4 பேர் பலியான நிலையில் 40க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இடிபாடுகளுக்குள் புதைந்துள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்பட்ட சமோலி, ருத்ரபிரயாக், தெஹ்ரி, பாகேஷ்வர் உள்ளிட்ட பகுதிகளில் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே லே பகுதியிலிருந்து மணாலிக்கு செல்லும் தேசிய நெடுஞ்சாலை வெள்ளத்தால் துண்டிக்கப்பட்டுள்ளது. தொடரும் மழையால் அப்பகுதியில் பாயும் அலக்நந்தா ஆற்றில் வெள்ளம் அபாய அளவை தாண்டி ஓடுகிறது. டெல்லியில் கொட்டி தீர்த்த கனமழையால் ஜந்தர் மந்தர், காந்தி நகர், கிருஷ்ணா நகர் செல்லும் சாலை உள்ளிட்ட இடங்களில் தண்ணீர் குளம் போல் தேங்கியது. அரசு பள்ளி ஒன்றில் தேங்கிய நீரால் மாணவர்கள் அவதிக்குள்ளாயினர். பல பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழையால் வாகனங்கள் ஆங்காங்கே பழுதாகி நின்றன.
தெலுங்கானாவின் காமரெட்டி, மேடாக் மாவட்டங்களில் கடந்த 50 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு கனமழை பதிவாகியுள்ளது. மேடக்கில் மஞ்சீரா ஆற்றில் பெருக்கெடுத்த வெள்ளநீர் அங்குள்ள வனதுர்கா கோயிலை மூழ்கடித்தது. இனி வருவது செய்தி துளிகள். அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி நிதி முறைகேட்டில் ஈடுபட்டதாகவும் லஞ்சம் வாங்கியதாகவும் தொடரப்பட்ட வழக்கில் தென்கொரிய முன்னாள் அதிபர் யூன் சுக் இயோலின் மனைவி கிம் யோன், முன்னாள் பிரதமர் ஹன் டக் சூ ஆகியோர் குற்றவாளிகள் என குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தென்கொரிய வரலாற்றில் அதிபரின் மனைவி லஞ்சம் வாங்கிய குற்றச்சாட்டுக்கு உள்ளாவது இதுவே முதல் முறையாகும். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் அந்நாட்டில் ராணுவ சட்டத்தை அமல்படுத்தியதற்காக நாடாளுமன்றத்தில் பதவி நீக்கம் செய்யப்பட்ட யூன் சுக் இயோல் சிறையில் அடைக்கப்பட்டார். நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதார விலையை குவிண்டாலுக்கு 2500 ரூபாயாக உயர்த்தி தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. மத்திய அரசு நிர்ணயித்துள்ள குறைந்தபட்ச ஆதார விலையுடன் தமிழக அரசின் ஊக்கத்தொகையான சாதாரண ரகத்திற்கு 131 ரூபாயும், சன்ன ரகத்திற்கு 156 ரூபாயும் சேர்த்து வழங்கப்படும் என முதலமைச்சர் திரு ஸ்டாலின் விடுத்த அறிவிப்பை செயல்படுத்தும் வகையில் அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி சாதாரண ரக நெல் குவிண்டாலுக்கு 2500 ரூபாய், சன்ன ரகம் 2545 ரூபாய் என கொள்முதல் செய்யப்படும். சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் சிறப்பு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் திரு நல்லக்கண்ணுவின் உடல்நிலை குறித்து முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று நேரில் நலம் விசாரித்தார். மருத்துவமனை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய கட்சியின் மாநில செயலாளர் திரு முத்தரசன், திரு நல்லக்கண்ணுவின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். நேற்று மூச்சுத்திணறல் இருந்தது, இன்றைக்கு மூச்சுத்திணறல் இல்லை, நல்ல நிலையில் இருக்கிறார். செயற்கை சுவாசம் இன்னைக்கு கொடுக்கல, இயல்பாக சுவாசிக்கிறார். தமிழகத்திற்கு கல்வி நிதி வழங்காத மத்திய அரசை கண்டித்து காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சசிகாந்த் செந்தில் திருவள்ளூரில் உள்ள எம்பி அலுவலகத்தில் காலவரையற்ற உண்ணாவிரதத்தை தொடங்கியுள்ளார். அப்போது பேசிய அவர், எந்த அரசாங்கமும் கல்வி நிதி வழங்குவதை அரசியல் ஆதாயத்திற்காக மறுக்க முடியாது என கூறினார். ஆர்டிஇல குழந்தைங்களுக்கு அந்த ஃபீஸ் குறைபாடு இதெல்லாம் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. எந்த விதமான கொள்கை பிரச்சனைகள் இருந்தாலும் அதுல குழந்தைகளை வஞ்சிப்பது இது இந்தியா வரலாறுல முதல் தடவை. அதிமுக கட்சி விதிகள் திருத்தத்தை எதிர்த்து வழக்கு தொடர அனுமதி அளித்த உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. இந்த விவகாரத்தில் கட்சி உறுப்பினர்கள் என கூறி அதிமுக தொண்டர்கள் சார்பில் உரிமையியல் வழக்கு தொடர திரு ராம்குமார் ஆதித்தன், திரு சுரேன் ஆகியோர் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். அவர்களுக்கு வழக்கு தொடர அனுமதி அளித்து தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய கோரி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் இன்று தீர்ப்பளித்த நீதிபதிகள் தொண்டர்கள் சார்பில் வழக்கு தொடர அனுமதி அளித்த உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டனர். அதே வேளையில் அதிமுக தொண்டர்கள் என்ற முறையில் வழக்கை தனிப்பட்ட முறையில் வழக்கு நடத்தலாம் எனவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். தேர்தல் ஆணையம் பொம்மை போல செயல்பட்டு வருவதாக எதிர்க்கட்சிகள் கூறும் குற்றச்சாட்டு உண்மைதான் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா கூறினார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடு முழுவதும் 100% சரியான தேர்தல் இன்னும் நடக்கவில்லை என்றும் இதற்கு சரியான தீர்வு காணாவிட்டால் தேர்தலில் நிற்பதே வீண்தான் என்றும் தெரிவித்தார். ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் மீனவர்கள் வரட்டுப்பள்ளம் அணையில் மீன்பிடிக்க அனுமதி கோரி வீடுகளில் கருப்பு கொடி கட்டி போராட்டம் நடத்தினர். அந்தியூர் வனப்பகுதி தந்தை பெரியார் உயிரின சரணாலயமாக அறிவிக்கப்பட்டதை அடுத்து சரணாலயத்திற்குள் வரட்டுப்பள்ளம் அணை இருப்பதாக கூறி மாவட்ட வன அலுவலர் மீன்பிடிக்க அனுமதி வழங்க மறுத்தார். இதைத் தொடர்ந்து மீன்பிடிக்க அனுமதி கோரி மனுக்கள் அளித்தும் தீர்வு கிடைக்காததால் இன்று அந்தியூரில் 100க்கும் மேற்பட்ட வீடுகளில் கருப்பு கொடி கட்டிய மீனவர்கள் ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர். டேமுக்கு மீன் பிடிக்க போனால் ஃபாரஸ்டர் விட மாட்டேங்கிறாங்க, வன அதிகாரிகளும் எதுவுமே ஸ்டெப் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்படி இருக்கும்போது நாங்கள் என்ன பண்ண முடியும்? மீன் போய் 50 நாளாக நாங்கள் மீனே பிடிக்கல. சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், குழந்தைகளுக்கு ஏதாச்சும் ஒன்று கேட்டால் வாங்கி கொடுக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே அனுமந்தை கிராமத்திலிருந்து ஆந்திராவில் உள்ள நெல்லப்பட்டு பறவைகள் சரணாலயத்திற்கு அரிய வகை மரக்கன்றுகள் அனுப்பி வைக்கப்பட்டன. அனுமந்தையில் உள்ள மரக்கன்று விற்பனை நிலையத்திலிருந்து 3000 கன்றுகளை ஆந்திர வனத்துறையினர் எடுத்துச் சென்றுள்ளனர். கடப்பாடி, செங்கடம்பு, நீரடந்தை உள்ளிட்ட இந்த மரங்கள் நீர்ப்பரப்பின் நடுவில் வளர்வதால் வலசை பறவைகள் கூடுகட்டி முட்டையிட அந்த மரங்களை தேர்வு செய்யும் என்பது குறிப்பிடத்தக்கது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் போலி பாஸ் பயன்படுத்தி சட்டவிரோதமாக கனிம வளம் எடுத்து வந்த 19 டாரஸ் லாரிகள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் ஓட்டுநர்கள் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 4 டாரஸ் லாரிகள் போலி ரசீது பயன்படுத்தி கனிம வளம் கடத்தியது உறுதிப்படுத்தப்பட்டதால் மற்ற 15 லாரிகளின் ஆவணங்கள் ஆராயப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்தனர்.
கோத்தகிரி அருகே தேயிலை தோட்டத்தில் பிறந்து சில நாட்களே ஆன சிறுத்தை புலி மற்றும் கருஞ்சிறுத்தை குட்டிகளை தேயிலை பறிக்கச் சென்ற தொழிலாளர்கள் கண்டறிந்தனர். கட்டபெட்டு வனச்சரகத்திற்கு உட்பட்ட ஓரசோலை பகுதியில் ஒரு கருஞ்சிறுத்தை குட்டியும் 2 சிறுத்தை புலி குட்டிகளும் விளையாடிக் கொண்டிருந்தது குறித்து வனத்துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. அங்கு சென்று பார்வையிட்ட வனத்துறையினர் அப்பகுதிக்கு பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தியுள்ளனர். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 271 புள்ளிகள் சரிந்து 79,810 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 74 புள்ளிகள் குறைந்து 24,427 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,040 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 76,280 ரூபாய் என்ற புதிய உச்சத்தை எட்டியது. 1 கிராம் 9,535 ரூபாயாக உள்ளது. வெள்ளி விலை எந்த மாற்றமின்றி 1 கிராம் 130 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். அமெரிக்காவுக்கு எதிராக சீனாவுடன் கைகோர்க்கும் பிரதமர் மோடியின் செயல் ஆபத்தை விளைவிக்கும் என்று காங்கிரஸ் எச்சரித்துள்ளது. கோயில் நிதியை கல்விக்காக பயன்படுத்துவதில் என்ன தவறு என்று கேள்வி எழுப்பிய உச்சநீதிமன்றம் கல்லூரிக்காக கோயில் நிலத்தை குத்தகைக்கு விடுவதற்கு எதிரான மனுவை தள்ளுபடி செய்தது. தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி அமைந்த பிறகு 10 லட்சம் கோடி ரூபாய் அந்நிய முதலீடு ஈர்க்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.